ஏடிஎம்கே அதிமுக பொதுக்குழு கூட்டினாங்க. பொதுக்குழு கூட்டி அதுல நிறைய தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சிகளை சேர்க்கலாம், யாரையெல்லாம் சேர்க்கலாம், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கிட வேண்டும், என்ன தொகுதிகளை ஒதுக்கிட வேண்டும், எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம், இத்தனையும் முடிவு செய்வதற்கு முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் இருக்கிறது. டிசம்பர் 10-11 தேதி வாக்கில் இவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி போனார். டெல்லி போயிட்டு அதுக்கு முன்னாடி பழனிசாமி அவர்களை பார்த்துருக்கார், பேசியிருக்கார். அப்போ பழனிசாமி சொல்லிட்டார், இல்லைங்க ஓபிஎஸ் தினகரன் இவங்க யாரையுமே சேர்க்க மாட்டோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். பொதுக்குள்ள சொல்லிட்டாங்க, யாரையும் சேர்க்க முடியாது. எந்தெந்த கட்சிக்கு என்ன இந்த தொகுதிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசினதுனால இவர் நயினார் நாகேந்திரன்ஜி அவருக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. மேலே போய் பிஜேபி அங்கே ஹைகமாண்டில் போய் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இவர் வந்திருக்கார் பியூஷ் கோயல். இப்போ வந்ததுனால அதாவது எடப்பாடி என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு யாருக்குமே புரியவில்லை. அதாவது நேற்று ஒரு சொன்ன மாதிரி 170 சீட் நாங்கள் ஏடிஎம்கே ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னால் அது உண்மை அப்படின்னால் என்ன நினைத்து கொண்டு இவர் என்ன எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அவங்க இதற்கு கேரிஸ்மா இவருக்கு கண்டிப்பாக இல்லை. ஆனால் இவர் நாங்க கண்டிப்பாக ஓட்டு விடும்னு என்ன நம்பிக்கையில் இவர் இந்த மாதிரி முடிவை எல்லாம் எடுக்கிறார். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி 23 சீட்டுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆகட்டும் பிஎம்கே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பிஎம்கே விடுங்க, பிஎம்கே ஈவன் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 4.5% தான், வேற பிஜேபி 11.35%. நீ பிஜேபிக்கு 23 பிஎம்கேக்கு 23 கொடுப்பீங்களா? பியூஷ் கோயல் ஆகட்டும் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் 118 உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி. 118க்கு மேலே நீங்கள் 135 நில்லுங்க, 140 நில்லுங்க, அவ்வளோதான். அதிகபட்சம் போச்சுனால் 145. 145 போயிடுச்சுனால் மீதி 89 சீட் இருக்கு. இந்த 89 சீட்டை பிஜேபி அவங்க கொடுத்தாச்சுன்னா அவங்க பிரிச்சுப்பாங்க. என்ன பிரிச்சுப்பாங்க? எவ்வளோ ஓட்டு ஸ்ட்ரென்த் இருக்கு அதை ப்ரொபோர்ஷனேட்டாக பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே பிரித்துக்கணும். இதுதான் ஒரு கட்சியுடைய ஒரு கூட்டணியை நிலைநிறுத்தும். அதை விட்டுவிட்டு எனக்கு 171 கொடுங்க 180 கொடுங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 பியூஷ் கோயல் மீட்டிங்கில் என்னதான் அப்படி நடந்தது? ஸ்பாய்லர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொஞ்சம் கேள்விப்பட்டோம். பாமகவுக்கு 23 தொகுதிகள் கொடுக்கறதா கேள்விப்படுறோம். ஆனால் பாமக என்டிஏ கூட்டணியில் இருக்காங்களாங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? பியூஷ் கோயல் அவர் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக போட்டாங்க. முன்னாடி இருந்தவர் அசாமுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எதுக்காக இவரை போட்டிருந்தாங்க அப்படின்னா, இவர் முதல்ல இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவர் இந்த அரசியல் களம் நல்லா தெரிந்தவர், தமிழக அரசியல் களம். அதையும் தாண்டி எடப்பாடி அவர்களோடலாம் ஏடிஎம்கேவோடலாம் பிஎம்கே அவங்களோடலாம் நல்ல ஒரு பரிச்சயம் உண்டு, ஓகேவா இவருக்கு. அதனால் இவரை சரி மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்ததுக்கப்புறம் எடப்பாடி அவர்களோட மீட்டிங் போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. இதெல்லாம் பேப்பரில் பத்திரிகையில் வருது. எல்லாமே யூகம் தான், எல்லாமே யூகம் தான். ஸ்பாய்லரும் யூகமா? ஸ்பாய்லர் யூகம் இல்லை. ஸ்பாய்லர்லாம் அவர் சொன்னது கட்சி. அதாவது ஏடிஎம்கே அவருக்கு 170 சீட்டு, பிஜேபிக்கு 23 சீட்டு, பிஎம்கேக்கு 23 சீட்டு, டிஎம்டிகே அவங்களுக்கு 6 சீட்டு, மீதி இருக்கிறத மற்ற இவங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த கூட்டத்தில் பேச்சு இருந்தது. யாரும் சொல்லவில்லை. நயினார் நாகேந்திரன் கிளியர் கட்டாக சொல்லிவிட்டார், நாங்கள் சீட் அலோகேஷன் தொகுதி பங்கீடு பற்றி பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் நயினார் நாகேந்திரன். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த கூட்டணி இதில் ஸ்பாய்லருக்கு முன்னாடி இந்த மீட்டிங் கிளியர் கட்டாக இதுக்கு முன்னாடி டிசம்பர் 10-11 அதில் ஏடிஎம்கே அதிமுக ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க. பொதுக்குழு கூட்டி அதில் நிறைய தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட்டணிக்குள்ள
எந்தெந்த கட்சிகளை சேர்க்கலாம், யாரையெல்லாம் சேர்க்கலாம், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கிட வேண்டும், என்ன தொகுதிகளை ஒதுக்கிட வேண்டும், எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம், இத்தனையும் முடிவு செய்வதற்கு முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு இதை ஆரம்பித்து இதில் அவங்க ஒரு உரிமை போராட்டம் மாதிரி நடத்திட்டு டிசம்பர் 15ஆம் தேதி எதுவுமே நடக்கவில்லைனால் ஒரு புதிய கட்சி தொடங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இன்பிட்டு இந்த டெவலப்மெண்ட்லாம் வரதை பார்த்த உடனே இவங்க டிசம்பர் 10-11 தேதி வாக்கில் இவர் நயனா நாகேந்திரன் டெல்லி போனார். டெல்லி போயிட்டு அதுக்கு முன்னாடி பழனிசாமி அவர்களை பார்த்துருக்கார், பேசியிருக்கார். அப்போ பழனிசாமி சொல்லிட்டார், இல்லைங்க ஓபிஎஸ் தினகரன் இவங்க யாரையுமே சேர்க்க மாட்டோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். பொதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, யாரையும் சேர்க்க முடியாது, எந்தெந்த கட்சிக்கு என்ன இதை தொகுதிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசினதுனால இவர் நயனா நாகேந்திரன்ஜி அவருக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. மேலே போய் பிஜேபி அங்கே ஹைகமாண்டில் போய் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இவர் வந்திருக்கார் பியூஷ் கோயல். இப்போ வந்ததுனால இதில் இவருடைய என்ன ஓட்டம், எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஓட்டம், தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருக்கும் இப்போ தெரிந்து விட்டது. இவங்க நேற்று மீட்டிங் போட்டிருக்காங்க. ஓபிஎஸ் அவங்க அதிமுக உரிமை குழு கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு என்ன, அதில் பழைய மினிஸ்டர்ஸ்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க. நேத்தியோ முந்தா நேத்தி ஓபிஎஸ் அதில் அந்த வைத்தியலிங்கம் அவர் பேசியிருக்கார். அந்த வைத்தியலிங்கம் அவர் பேசியதில் அவரும் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப தாக்கி இதுவாக பேசியிருக்கார். மெயினாக ஓபிஎஸ் அதில் பேசினது என்ன முக்கியம் அப்படின்னா, ஓபிஎஸ் இல்லைங்க இந்த கட்சியை ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி, 1972 எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, 10-15 வருஷம் அவர் தான் சிஎம்மாக இருந்தார் 3 தடவை. அதையும் தாண்டி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த கட்சியை எடுத்துக்கொண்டு போனார். இதையும் தாண்டி இவர் வந்ததுக்கப்புறம் பழனிசாமி அப்படியே அவர் பேசுகிறார். பழனிசாமி வந்ததுக்கப்புறம் இந்த கட்சி அந்த அளவுக்கு சீர்குலைந்து விட்டது. ஈவன் போன 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 7 தொகுதியில் டெபாசிட்டை இழந்து விட்டது. 14 தொகுதியில் 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் இந்த கட்சியுடைய நிலைமை இன்றைக்கு. ஸோ இவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், இவர் இந்த கட்சி இருக்கிறதே ஒரு வெட்கக்கேடு. இவருடைய தலைமையின் கீழ் நாங்களாகட்டும் தினகரன் அவர்களாகட்டும் நாங்கள் போய் சேர மாட்டோம், இது எங்களுக்கு அந்த ஒரு அவமானம் மாதிரி, இவர் தலைமை கிடை சேர மாட்டோம் அப்படின்னு இவர் பேசிட்டார். நேத்தி தினகரனும் முன்னாடியே சொல்லிட்டார், எடப்பாடி பழனிசாமி சிஎம் அப்படிங்கிறதுல நாங்கள் அந்த கட்சியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு. இது பெரிய ஒரு ஷாக் ஆகிடுது யார், பியூஷ் கோயலுக்கு. என்ன இது இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒன்றும் தெரிந்து விட்டது. எப்போ ஓபிஎஸ் இந்த அளவுக்கு பேசினாரோ ஓப்பனாக எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் பண்ணி, தினகரனும் பேசினாரோ என்ன ஆகுனா, நாளைக்கு கூட்டணின்னு வந்தாலும் தொண்டர்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை இருக்காது. ஸோ இது இவங்க பேசின பேச்சு, எடப்பாடி இவர் எடுத்த முடிவு, இதெல்லாம் இந்த கூட்டணிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதாவது எடப்பாடியை என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு யாருக்குமே புரியவில்லை. அதாவது நேற்று ஒரு சொன்ன மாதிரி 170 சீட் நாங்கள் ஏடிஎம்கே ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்னால், அது உண்மை அப்படின்னால் என்ன நினைத்து கொண்டு இவர் என்ன, எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அவங்க இதற்கு கேரிஸ்மா இவருக்கு கண்டிப்பாக இல்லை. ஆனால் இவர் நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு விடும்னு என்ன நம்பிக்கையில் இவர் இந்த மாதிரி முடிவை எல்லாம் எடுக்கிறார். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி 23 சீட்டுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆகட்டும் பிஎம்கே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பிஎம்கே விடுங்க, பிஎம்கே ஈவன் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 4.5% தான், வேற பிஜேபி 11.35%. நீ பிஜேபிக்கு 23 பிஎம்கேக்கு 23 கொடுப்பீங்களா? முடியாது. தென் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏடிஎம்கே உங்களுக்கு தான் அவசியம். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக வரணும் அப்படின்னு. ஏன்னா அவருடைய எதிர்காலம் இந்த எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோற்றுவிட்டார்கள் அப்படின்னால் கண்டிப்பாக அந்த ஏடிஎம்கேல விட்டு பழைய தலைவர்கள் எல்லாம்
வெளியில் போகலாம், வேறு கட்சியை தேடி போகலாம். நமக்கு இனிமேல் ஏடிஎம்கேல இவ்வளோதான் இது அப்படின்னு. காங்கிரஸ்க்கு என்ன நிலைமை பாருங்கள். 2014 அப்புறம் காங்கிரஸ் இருக்கிற இடம் அதாவது 2-4 ஸ்டேட்டில் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 20 ஸ்டேட்டில் பிஜேபி தான். பிஎஸ் கோயல் என்னதான் சொல்லிட்டு போயிருக்காரு. பிஎஸ் கோயல் அவருக்கு இப்போ அதில் அதாவது இன்னும் தொகுதி உடன்பாடு எவ்வளோ தொகுதியெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் கேட்டீங்க இல்லையா, விஜய் ஸ்பாய்லர் இஸ் பிளேயிங் தி ஸ்பாய்லர் ரோல். இஸ் எ ஸ்பாய்லர் ஆர் இஸ் பிளேயிங் தி ஸ்பாய்லர் ரோல். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது விஜயும் உள்ளே வந்திருக்கிறதுனால விஜய் ஓட்டுக்களை பிரிப்பார். டிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி 2 பேர், இதையும் தாண்டி 3வதா சீமான் ஒரு 8%. ஸோ மேஜர்னு பார்த்தா டிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான். இப்போ விஜயும் உள்ளே வர்றார். போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் வருது. ஆனால் அவருக்கு என்ன ஓட் பேஸ்ன்னு தெரியாது. ஒருவேளை அவர் உள்ளே ஒரு 12%, 13% ஓட்டு அந்த கட்சியை எடுத்தாங்க அப்படின்னா, கூட்டணியே இல்லையே சார், சீமானுக்கு கூட்டணியே இல்லை, எந்த கட்சியும் இல்லை. ஆனால் 8% ஓட்டு கண்டினியூஸாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார் சீமான். அந்த மாதிரி விஜயம் உள்ளே ஒரு 10%, 12% ஓட்டு, அதிகபட்சம் நான் கொடுக்கறது 12, ஓகேவா, 12 ஆர் நீங்கள் 15 12 வச்சுங்க. அந்த 12% ஓட்டையும் பிரித்தார் அப்படின்னால் எந்த கட்சிக்கும் இது வராது, சிம்பிள் மெஜாரிட்டி 118 வராது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி 170 சீட்டுங்கிறார். ஆனால் 170 சீட்டு போன தடவை 191 நின்றார். இப்போ 21 சீட்டு குறைத்து கொண்டு 2021 191 சீட், இப்போ 21 சீட்டு குறைத்து கொண்டு 170 நிற்கிறார். அதில் இன்னொரு ஐடியா என்னன்னா, 170, 23 பிஜேபி, 23 பிஎம்கே, 6 இவங்க அப்படின்னால் மீதி இருக்கிறது ஒரு 16-17 சீட். அந்த 16-17 சீட்டை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மற்ற உதிரி கட்சியில் வரலாம், அவங்க எல்லாருமே ஏடிஎம்கே இரட்டை அலையில் நிற்க வேண்டும். அப்போ 171 + 16 187 ஆயிடுது. இதே தான் டிஎம்கே போனது 2021 பண்ணாங்க. 188 சீட்டில் நின்னாங்க. ஆனால் 173 தான் அவங்க வேட்பாளர், மீதி 15 இது மற்ற இவங்களுக்கு, கூட தமிழர் வாழ் உரிமை கட்சி, அப்புறம் கொங்கு வேளாளர், அவங்க எல்லாருக்கும் அவங்கள மீது 15. அந்த 15 பேரும் திமுக சிம்பலில் தான் உதயசூரியனில் தான் நின்னாங்க. ஸோ 188. அதை தான் இப்போ இவர் பிளான் பண்ணுறார். ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னால், பியூஷ் கோயல் ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், 2-3 டிபேட்டில் கூட சொல்லியிருக்கேன். அதாவது 118 உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி, 118க்கு மேலே நீங்கள் 135 நில்லுங்க, 140 நில்லுங்க, அவ்வளோதான். அதிகபட்சம் போச்சுனால் 145. 145 போயிடுச்சுனால் மீதி 89 சீட் இருக்குது. இந்த 89 சீட்டை பிஜேபி அவங்க கொடுத்தாச்சுன்னா அவங்க பிரிச்சுப்பாங்க. என்ன பிரிச்சுப்பாங்க, எவ்வளோ ஓட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை ப்ரொபோர்ஷனேட்டாக பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே பிரித்துக்கணும். இதுதான் ஒரு கட்சியுடைய ஒரு கூட்டணியை நிலைநிறுத்தும். அதை விட்டுவிட்டு எனக்கு 171 கொடுங்க, 180 கொடுங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி சரியாக அமையாது. அந்த மறுபடியும் அது ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு பெரிய ஒரு எதிர்மறையாகத்தான் அமையும். இதே தான் டிஎம்கேலையும் நடக்க போகிறது. டிஎம்கே கூட்டணியிலையும் அங்கேயே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மினிமம் 2 டிஜிட் கேட்பாங்க, 10, 12 சீட், 13 சீட் கேட்பாங்க. எப்படி டிஎம்கே நடத்த போகிறாங்க தெரியாது. ஸோ விஜய் வரைச்ச மினிமம் 12. ஸோ ஓட்டு பிரியும் பொழுது டிஎம்கேலேருந்து சைசபிள் ஓட்டு பிரியும். அதையும் தாண்டி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அதிகம். மெயினாக கன்னியாகுமரியில் 46% கிறிஸ்டியன் பாப்புலேஷன், தூத்துக்குடி 16-17%, திருநெல்வேலியில் 12-13% இருக்குது. இந்த கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ஓட்டெல்லாம் கண்டிப்பாக பிரியும். மெஜாரிட்டி விஜய் கட்சிக்கு போடுவாங்க. அந்த மாதிரி போடும்பொழுது டிஎம்கே கூட்டணி இந்த மைனாரிட்டி ஓட்டுங்கிறங்க இல்லையா, மைனாரிட்டி ஓட்டு டிஎம்கே கூட்டணிக்கு அடி வாங்கும். 2021 எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபியோடு நின்னது. அதனால் இஸ்லாமிக் பீப்புள் தான் இவங்களுக்கு போடவில்லைங்கிறது இவருடைய எடப்பாடி பழனிசாமி. இப்போது இந்த கூட்டணி மறுபடியும் இப்போது இந்த கூட்டணியில் வருது. ஸோ இஸ்லாமிக் இவங்க விஜய்க்கு அதிகமாக போடுவாங்களா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு எப்போவுமே டிஎம்கேக்கு கொஞ்சம் அடி வாங்கும். இதையும் தாண்டி டிஎம்கே பொறுத்த வரைக்கும்
ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்குது, 7, 8, 9% குறைந்தது அப்படின்னால் அது நெகட்டிவ் ஸ்விங், அதுவும் டிஎம்கேக்கு அடி வாங்கும். இதை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது என்ன தோன்றது அப்படின்னால், பிப்ரவரி மாதத்தில் எந்த கூட்டணி முடிவாகும், என்ன கூட்டணி முடிவாகல இப்படியே இருக்குன்னால் எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி 118 சீட் வராமல் போகலாம். அந்த மாதிரி வராமல் போனால் 2006 மாதிரி, ஆமாம், வராமல் போயிடுத்துன்னு வச்சுங்க, மைனாரிட்டி அரசாங்கம் தான் ஆட்சியை நடத்தும். அப்போ எந்த கட்சி யார் வெளியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு தாராள மனசு இருக்கா தெரியாது. ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்களா, என்னென்ன தொகுதி இது கொடுக்க போகிறீங்க, போர்ட்ஃபோலியோ எனக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பெரிய ஒரு சர்ச்சையில் தான் முடிய போகுது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.